If you're not ready to learn, just think, should you really be an entrepreneur? See, நீங்கள் வேலை பார்க்கும்போது there will be a constant manual. நீங்கள் எங்கே வேலை பார்த்தீங்கன்னாலும் சரி, என்ன வேலை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் புக் இருக்கும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் உங்களோட மைண்ட் செட்டு தான் உங்களோட மேனுவலே. என்னோட ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் நான் பார்த்த வீடியோஸு, நான் படித்த புக்ஸு, என்னோட என்டையர் லைஃப்பில் நான் பண்ணாத விஷயம் அது. ஆக்சுவலாக அவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பேன், அவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்பேன். ஆவரேஜாக 30% ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் டைம் வில் பி இன் லேர்னிங். எதர் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே தான் இருந்து ஆகணும். இஃப் யூ ஆர் நாட் அப்சஸ்ட் வித் லேர்னிங், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களையே பேரலைஸ் ஆக்கிடும். பிஸ்னஸ்ங்கிறது ஒரு ஸ்கூல். ஆனால் ஒரே வித்தியாசம் என்னென்னா, இங்கே எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடந்துடும், லெசன்ஸ் அப்புறமா தான் நம்ம லேர்ன் பண்ணணும். த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆர் ஃபுல் டைம் லேர்னர்ஸ். உங்களோட பிரெயினை லேர்னிங்கை நோக்கி நீங்கள் ரீவயர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் லேர்ன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்பரா ஓக்லேயோட லேர்னிங் ஹவு டு லேர்ன் அப்படிங்கிற கோர்ஸை நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி வைக்கிறேன்.